Please welcome this young couple from Chennai. மெட்ராஸ் சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற இந்த இளம் தம்பதியரை நாம் வரவேற்போம். I just met them during the lunch break. அவங்கள வந்து நான் சாப்பிடும்போது தான் அவங்கள நான் மீட் பண்ணேன். And they got a very good testimony to share. அவங்க ஒரு மிக அழகான ஒரு சாட்சியத்தை அவர்கள் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார்கள். Of the things that we heard in the morning. நம்ம காலையில் என்னதை நம்ம கேட்டோமோ God has done something supernatural for them. கடவுள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை அவர்கள் வாழ்க்கையிலே செய்திருக்கின்றார். Do you want to hear it? அதை உங்களுக்கு கேட்கணுமா? They don't want to hear, sorry. கேட்க வேண்டாமா? சாப்பிட்டாச்சு இல்ல, சத்தமா சொல்லுங்க. ஆமா. ஆமா. Now only you ate food. Front. Again, praise God. Yeah. Tell us your name, brother. Praise the Lord. My name is என்னுடைய பேர் ராஜா. You are Raja. Yes. Rajamma. And you are Ranima. Gino. Okay. You are Raja. Okay. And your spouse? Yes. Gino. Okay. என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து நாகர்கோவில், எனக்கு வந்து சொந்த ஊர் மதுரை. நான் ஐடியில் One translation. I belong to Nagarkoil. My wife belongs to Nagarkoil and I belong to Madurai. பேசிக்கலி நான் வந்து ஒரு ஐடி மேனேஜர். ஆக்சுவலி நான் யூஎஸ் சிங்கப்பூர் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐடியில். லாஸ்ட் 10 years ஐ வாஸ் ஐடியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். He is an IT manager. He has worked in US and in different countries, and for the past 10 years he had been a software engineer. பிரதர் ஜான்சன் இனிஷியலாக இருக்கிற மாதிரி நானும் வந்து எனக்கும் கடவுளுக்கு ரொம்ப தூரம் ஆக்சுவலி. Just like Brother Johnson's, you have heard about his testimony. Just like his earlier life, I was also far away from God. நான் சர்ச்சுக்குள்ளேயே போக மாட்டேன், சர்ச்சுக்கு வெளியிலே உட்காந்து ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு no, I had nothing with God. You speak in English, no, later translate, I will understand better. you speak it in English, come on. அவங்க வந்து கோயிலுக்கு போக மாட்டாங்க, கோயிலுக்கு வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து பேசிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கும் கடவுளுக்கும் ரொம்ப தூரம். Because being an educator, normally we don't like see like we only understand what we see. நம்ம ரொம்ப படிச்சதுனால கண்ணால பார்க்கறத மட்டும்தான் நம்ம நம்புவோம். I had a situation that like I got married in the year 2007. 2007ல எனக்கு கல்யாணம் ஆச்சு. For the past 7 years கடந்த 7 வருடமாக He's calling you, come close. We didn't have a child. எங்களுக்கு குழந்தை இல்ல. We went to doctor. Doctor said actually you don't have any problem at all. டாக்டர் சொன்னாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படி சொன்னாங்க. But my wife used to go to retreats. என் மனைவி வந்து தியானங்களுக்கெல்லாம் போவாங்க. Once upon a time I met sister Rajam in Pune Nagar church. அப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால புனே நகர் சர்ச்சில் சகோதரி ராஜத்தை நான் சந்தித்தேன். Sister told me about Brother Johnson. அப்போ அவங்க Brother Johnson பத்தி என்கிட்ட சொன்னாங்க. At the same time my wife used to search in the net. Then fortunately we got it Brother Johnson's YouTube. அப்போ நெட்டில் என் ஒய்ஃப் வந்து சர்ச் பண்ணும்போது பிரதர் ஜான்சனை பற்றி இந்த யூடியூப்பில் நாங்கள் அதை கண்டுபிடிச்சா. Normally I never touch the Bible I just say I do worship, that's it. பைபிளை இப்படி தொட்டு இப்படி நான் செய்வேன், அதான் எனக்கும் பைபிளுக்கும் உள்ள தொடர்பு. I never had the word of God which has a life and it does anything for us. இறைவார்த்தைக்கு உயிர் இருக்கோ உயிர் இல்லையோ அதுக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாது. It was a story book. அது வந்து கதை புக்கு போல தான் எனக்கு இருந்துச்சு. When I met we had a chance to go to Brother Johnson's night visit in Chennai. நாங்கள் மெட்ராஸில் சென்னையில் பிரதரோட ஆல் நைட் ப்ரேயர் அப்படி நடந்துருந்தது. அதுக்கு போக எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. And we went and we met Brother Johnson there. அங்கே போய் நாங்கள் பிரதர் ஜான்சனை நாங்கள் சந்தித்தோம். Then we explained him our situation. அப்போ எங்களோட வாழ்க்கை சூழ்நிலையெல்லாம் பற்றி பிரதர்கிட்ட நாங்கள் பேசிட்டு இருந்தோம். Brother said Father, the Lord Almighty wants to tell you that you are going to have a baby. அப்போ பிரதர் சொன்னாங்க ஆண்டவர் இப்படி சொல்றாரு, உங்களுக்கு ஒரு குழந்தையை கடவுள் தரப்போறாரு அப்படி சொன்னாங்க. Then he blessed the baby till for the first 1 year. First 1 year. Yeah. I blessed the baby 1 year. 1 year. 1 year baby அப்படி சொல்லி அவங்க bless பண்ணாங்க.
Then we came to home. Then my wife, during that period, she started she was nervous. She couldn't understand. Then she couldn't believe the Bible word as well as the word which Johnson said. அப்போ என் மனைவிக்கு கூட பிரதர் சொன்னது பைபிளில் உள்ளது இதெல்லாம் கூட அவங்களுக்கே அந்த நம்புறதுக்கு ரொம்ப அது சிரமமாக இருந்துச்சு அந்த சமயத்தில். Even though she used to pray more more than me, she spends a lot of time with God. என்ன காட்டிலும் அவங்க நிறைய ஜெபிப்பாங்க, கடவுள் கூட நிறைய நேரம் செலவு பண்ணுவாங்க. அப்படி இருந்த போது கூட அவங்களுக்கு இது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. Thank God, actually, I had a faith on God on this situation. This situation you did not reason. This situation, first let me see, then I will believe. No. அப்போ இப்போ உள்ள இந்த சூழ்நிலை நான் பார்த்துக்குவேன், அதுக்கப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன். But I believe the word of God as well as Brother Johnson said in front of the adoration. அப்போ அங்கே அடரேஷன் நடக்கும்போது திவ்ய ஆசீர்வாதம் நடக்கும்போது பிரதர் சொன்னதையும் பிரதர் ஜான்சன் சொன்ன அந்த வார்த்தையும் நான் நம்பினேன். And myself and my wife, we believed that. நானும் என் மனைவி அதை நம்பினோம். In another 2 months, my wife got conceived. அடுத்த 2 மாசத்துல என் மனைவி வந்து பிரெக்னென்ட் ஆனாங்க. Praise the Lord. Praise the Lord. No, I want to ask you a question. That night vigil when you came, what was the topic that was being preached? அன்னைக்கு நைட்டு நீங்கள் அந்த ஆல் நைட் ப்ரேயர் நைட் விஜிலுக்கு வரும்போது நான் என்ன டாபிக் டீச் பண்ணிட்டு இருந்தேன்? I think the snare. The snare. அது வந்து இந்த பொறின்னு சொல்லிட்டு ஸ்னேர்னு சொல்லிட்டு I want to just ask you a general question. Were there times that you all would get into snare quickly when you were listening to the topic? Okay, for different situations, get into a negative attitude, negative emotion. Basically, எந்தெந்த சூழ்நிலைகளில் இப்படி எதிர்மறையான சூழ்நிலைகளில் நீங்கள் எப்படி இந்த அந்த சாத்தானுடைய வலைக்குள்ளே நீங்கள் சிக்கிக்குவீங்க? I never have a positive thought, only have a negative. எனக்கு ஒரு நாளும் பாசிட்டிவா திங்க் பண்ண தெரியாது, எப்பவும் எதிர்மறை சிந்தனை தான் எனக்கு இருந்தது. You would always think negative. Yes. Okay. Because in IT, always we think about it. If this happens, what could be the solution? Okay. If this happens, what would be? So in your real life also, if this happens the same. So if what could be? ஏன்னா ஐடி ப்ரொஃபஷனல் அந்த வேலையில் இருக்கும்போது எப்போவுமே இது இப்படி இருந்துச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், அது இப்படி இருந்துன்னா அதுக்கு என்ன தீர்வு, அதே மாதிரி தான் என் வாழ்க்கையிலும் நான் நினச்சேன். See, because it's not that I said that word and it worked. What is very important is, might be in that night vigil when you came, you must have been hearing in English without translation me teaching the word of God for 4 hours. அன்னைக்கு வந்து நான் சொன்ன அந்த வார்த்தைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னு சொன்னால் அந்த நைட்டு ப்ரேயரில் 4 மணி நேரம் நான் வந்து அந்த மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தேன், நீங்கள் அதை வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. Surely that word had brought a change in your thinking. அந்த வார்த்தைகள் தான் உங்களுடைய சிந்தனையில மாற்றத்தை கொண்டு வந்திருக்குது. Surely you all must have made a commitment that, Lord, all this time we have been locked up in the trap, and because of that offense and bitterness and hurt and negative emotion, we have blocked our own blessing. அப்போ வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருந்திருப்பீங்க எப்படி எதிர்மறை சிந்தனை, மனசில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள், வெறுப்புகள், இன்னும் கோபங்கள், இப்படி எத்தனையோ காரியங்கள் வாழ்க்கையில் உங்களுக்குள்ள அது வந்து உங்களை ஒரு வலைக்குள்ளே சிக்க வச்சிருந்த ஒரு சூழ்நிலையை அன்னைக்கு ராத்திரி நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அதை உணர்ந்து அதிலிருந்து வெளிவரணும் அப்படின்னு சொல்லி அந்த நாளில் நீங்கள் ஒரு விடுதலையை அனுபவிச்சிருந்திருப்பீங்க. Before the conception, குழந்தை உருவாவதுக்கு முன்னாலேயே இப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம். Did you all both make any changes in your attitudes? நீங்க வந்து இப்படி இந்த குழந்தை உருவாகிறதுக்கு முன்னால உங்களுடைய மனநிலையில நீங்க மாற்றங்களை ஏற்படுத்திக்கிட்டீங்களா? See, that is the secret. அதுதான் ரகசியம். So when you made the changes over there, all the blocks were destroyed and the conception took place. So அந்த உங்க வாழ்க்கையில இருந்த எல்லா தடைகளும், எதிர்மறையான சிந்தனைகளும், நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வெறுப்பு, மனக்கசப்பு, இது எல்லாமே வலையா இருந்து ஆண்டவரிடத்தில் இருந்து வருகின்ற ஆசீர்வாதத்தை அது தடை செய்து கொண்டிருந்தது. எப்போது நீங்க 2 பேரும் உங்க மனநிலையில ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ, இந்த இறை வார்த்தையை கேட்டு அதன் மூலமாக மாற்றத்தை கொண்டு வந்தீர்களோ, அப்போது உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் நீங்கி ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களிடத்திலே கடந்து வந்தது. So the more and more you get bitter, you are getting bitter because you are looking at the things that are seen. எவ்வளோ அதிகமாக மனசுல உங்களுக்கு ஒரு மனக்கசப்பும் மனசுல கோபமும் எப்போ வருதுன்னு சொன்னா, நீங்க காண்பவர்
காண்பவற்றையே நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, அப்போ உங்களுக்கு மனக்கசப்பெல்லாம் வருது. But the moment you make a choice that Lord, you said I must forgive, Lord, you made a choice, said I should love, I should bless, I should do good. So Lord, even though it's hurting, I choose to do this. Praise God. That's the time the opening comes of the blessings of God. எப்போ நீங்க இத்தகைய மனக்கசப்பு, வெறுப்பு, கோபம், மன்னிக்காத மனநிலை, பழிவாங்கும் எண்ணம், இப்படிப்பட்ட நிறைய எதிர்மறை சிந்தனைகளை நீங்க ஆண்டவரே இனிமே இந்த காண்பவற்றி, இந்த நான் கண்ணால காணக்கூடிய இவற்றையெல்லாம் நான் விட்டுட்டு உமது இறைவார்த்தை சொல்கின்ற காணாதவற்றை, இறைவார்த்தையில என்னென்ன ஆசீர்வாதங்கள் சொல்லப்பட்டிருக்கோ, இறைவார்த்தை நான் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கோ, பகைவருக்கு அன்பு செய்யுங்க, மன்னிச்சிருங்க, எப்பவுமே நல்லது செய்யுங்க அப்படிங்கிற உமது இறைவார்த்தை சொல்லக்கூடிய அந்த காரியங்களை நான் என் வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கின்றேனோ, அந்த நிமிடத்தில் ஆண்டவரிடமிருந்து வல்லமை இறங்கி அற்புதம் வாழ்க்கையில் நிகழ ஆரம்பிக்கின்றது. எல்லா தடைகளும் அங்கு அகன்று போகின்றது. அதுதான் அற்புதம் நடப்பதற்கான வாசலை திறப்பதாகும். The real secret, they have kept it for themselves. Listen to the real secret. ரகசியம் இருக்கு, அது அவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு. See. It's Mark 11:24. மார்க்கு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 24வது வசனம் இவ்வாறு சொல்கின்றது. ஆகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஜெபத்தில் நீங்கள் இறைவனிடம் வேண்டும்போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டோம் என்று நம்புங்கள், கேட்டபடியே நடக்கும். So you have to first believe you are pregnant. Yes. And when I blessed you, I said, Lord, the baby is 1 year old, running, walking, and doing all those things. Now it looked very foolish at that time. நான் வந்து அப்போ உங்களை bless பண்ணும்போது, ஜெபிக்கும்போது சொன்னேன், குழந்தைக்கு ஒரு வயசு ஆயாச்சு, குழந்தை ஓடுது, ஆடுது, விளையாடுது, நான் குழந்தைய bless பண்றேன் அப்படின்னு அப்போ நான் சொன்னேன். அப்போ அது உங்களுக்கு முட்டாள்தனமா தோணுச்சு. I know that now that you know the topic of snare, you will not get into a snare if I ask you a question. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு அந்த ஸ்னேர் பத்தி, அந்த பொறிங்கிறத பத்தி நீங்க கேட்டிருக்கீங்க, அதனால நீங்க மீண்டும் அதுக்குள்ள போக மாட்டீங்க அப்படின்னு நினைச்சு நான் அதை கேட்கிறேன். 7 years, 7 வருஷம், every month, ஒவ்வொரு மாசமும் the news comes, not this time. 7 வருஷமா இந்த இப்படி ஒரு நியூஸ் இப்போ இல்ல. What runs into your mind? அப்போ நம்ம சிந்தனைக்குள்ள என்ன ஓடிட்டே இருக்கும்? Is there something wrong? ஏதோ நமக்கு ஒரு குறை இருக்குது. Why is it not happening? ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கல? I'm praying so much. எவ்வளவு ஜெபம் பண்ணிட்டேன். I don't think so I can ever become pregnant. என் வாழ்க்கையில எனக்கு ஒரு குழந்தை எனக்கு கிடைக்குமா? So for 7 years continuously your mind is fixed on the things that you see. 7 வருஷத்துக்கு கண்ணால் பார்க்கக்கூடிய காரியத்திலேயே உங்கள் சிந்தனையானது பதிந்திருந்தது. And sister, I can understand when especially on the South India, okay, in the South India, because of the culture and tradition, if a girl does not get pregnant, everybody is going to look down upon you. It's not on the other side. Okay, but down south it's extreme. So every time it's, you know, words coming from here, words coming from there, and instead of encouraging the person, these people are discouraging you. இங்க நம்ம இடத்தை எடுத்துட்டோம்னா நார்த் இந்தியாவை காட்டிலும் இங்க சவுத்துல எப்படின்னா, கல்யாணம் ஆச்சுன்னா உடனே குழந்தை வேணும், குழந்தை இல்லைன்னு சொன்னாலே எல்லாரும் கேள்வி கேட்பாங்க. அந்த பக்கம் திரும்பினா இந்த பக்கம் திரும்பினா சொந்தக்காரங்க எல்லாருமே கேட்பாங்க, இன்னும் குழந்தை இல்லையா அப்படி கேள்வி கேட்பாங்க. அப்படி கேள்வி கேட்க நமக்கு உள்ளேயே ஒரு ஏன் நமக்கு மட்டும் இப்படி, நமக்கு ஏதோ குறை இருக்குதோ அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மனநிலையை, அதாவது ஊக்கப்படுத்துவதை காட்டிலும் உங்களுக்கும் குழந்தை பிறக்கும், நீங்க ஜெபம் பண்ணுங்க இப்படிலாம் சொல்றதை காட்டிலும் எதிர்மறையான காரியங்களை சொல்லி மனதை காயப்படுத்தி அந்த சந்தேகத்தை கிளப்பி அந்த அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி இருப்பாங்க. நார்த் இந்தியாவில் இவ்வளவு தூரம் கிடையாது, இங்கே ரொம்ப சவுத்தில் வந்து இப்படிப்பட்ட கல்யாணம் அப்படி அதுக்கப்புறம் ஒரு குழந்தை அப்படிங்கிறது பெரிய காரியம். So now you have to change your thinking. இப்போ உங்க சிந்தனையை நீங்கள் மாற்ற வேண்டும். Mark 11:24. மார்க்கு சுவிசேஷம் 11:24. You have to believe that you are already pregnant. நீங்க வந்து நம்பணும், நான் ஏற்கனவே பிரெக்னன்ட் ஆயாச்சு. Even before you could become பிரெக்னன்ட் ஆகும் முன்னாலேயே நான் ஆயாச்சு. And that's why you stop skipping. அதனால தான் ஸ்கிப்பிங் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. Because now you are pregnant, you can't skip, no? பிரெக்னன்ட் ஆன பிறகு எப்படி ஸ்கிப் பண்ண முடியும்? அதனால ஸ்டாப் பண்ணியாச்சு.
you have to take all the necessary precautions that you are believing that you are pregnant. என்னென்ன காரியங்கள் ஒரு பிரெக்னென்ட் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணுமோ அதெல்லாம் இப்போவே ஆரம்பிச்சாச்சு. And then the good news came. அதுக்கப்புறம் இந்த நல்ல செய்தி வந்தது. So now I want to pray for you something else. Can I? இப்போ நான் வேற உங்களுக்காக ப்ரேயர் பண்ணணும். அப்படி நான் பண்ணட்டுமா? See, just as you got pregnant, நீங்க இப்படி பிரெக்னென்ட் ஆன மாதிரி you know, most of the ladies who are sitting here, they went through the pregnancy. இங்க இருக்கிற நிறைய பேர் குழந்தை பெற்றிருக்காங்க. அதனால அவங்களுக்கு தெரியும் ஒரு குழந்தை But they went through vomiting. அவங்களுக்கும் வாமிட்டிங் வந்திருக்கும். They went through pain. அவங்களுக்கும் வலி எல்லாம் வந்திருக்கும். Complications. அவங்களுக்கு ரொம்ப குழப்பங்கள் வந்திருக்கும். An extreme labor pain when the delivery took place. குழந்தை பிறக்கும்போது தாங்க முடியாத அந்த வலியை அவங்க சகிச்சிருப்பாங்க. No? ஆமா. அப்படிதானே? Yes. But all this has come because of Genesis chapter 3. இது எல்லாம் எதனால வந்துச்சுன்னு சொன்னா தொடக்க நூல் 3வது அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டுள்ள காரியங்களுக்காக வந்தது. Because when Eve disobeyed God, the curse came on the woman. ஏனென்றால் ஏவாள் ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது இத்தகைய சாபங்கள் எல்லாம் மனித குலத்தின் மேல் வந்தது. But in Galatians 3:13, ஆனால் கலாத்தியர் 3:13 படி see, now I say, we used to say, see, all the secrets are coming out. இப்போ அவங்க Whenever you share your testimony, these, see, listen, when you said, no, brother prayed over me and my wife got pregnant, everybody will come after me. நீங்க சும்மா Pray over my wife. No. That's not the secret. The secret is the seed. Mark 11:24. Galatians 3:13. The curse of barrenness has been cancelled from my life forever. நீங்க சாட்சி சொல்லும்போது பிரதர் ஜெபிச்சாரு எங்களுக்கு குழந்தை உண்டானாங்க பிரெக்னென்ட் ஆனாங்கன்னா எல்லாரும் எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அதுக்கு பின்னால சில ரகசியங்கள் இருக்கு. நீங்க இறைவார்த்தைங்கிற அந்த விதையை நீங்க எடுத்துட்டீங்க. மார்க் 11:24 எடுத்துட்டீங்க. கலாத்தியர் 3:13 எடுத்துட்டீங்க. அப்போ மலட்டுத்தன்மை என்பது இஸ்ரேல்ல கிடையாதுன்னு பைபிள்ல இருக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க. So when you say Galatians 3:13, நீங்க கலாத்தியர் 3:13 சொல்லும்போது you are delivered from every kind of curse. எல்லா விதமான சாபத்திலிருந்தும் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். You are delivered from the curse of barrenness. நீங்க மலட்டுத்தன்மை என்கிற அந்த சாபத்திலிருந்து விடுதலையை பெற்றுக்கொள்கின்றீர்கள். You are delivered from the curse of labor pain. பிரசவ வேதனை என்று சொல்லக்கூடிய அந்த வலி அந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்கிறீர்கள். You are delivered from the curse of operation. ஒரு ஆபரேஷன் செய்து தான் குழந்தை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாபத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்கிறீர்கள். According to Galatians 3:13, you can have a painless normal delivery child. கலாத்தியர் 3:13 படி நீங்க ரொம்ப லேபர் பெயின் வேதனை இல்லாம ஒரு குழந்தையை உங்களால பெற்றெடுக்க முடியும். They are saying they watched on the YouTube all these things and they began to say it every day and it has become. அவங்க யூடியூப்ல இதெல்லாம் கவனம் கேட்டு அதை அப்படி பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. Some of the ladies who are sitting here are saying, இங்க இருக்கிற பெண்களை சில பேர் சொல்றீங்க, brother, why didn't you say to us when we were pregnant? நாங்க பிரெக்னென்ட்டா இருக்கும்போது நீங்க இதெல்லாம் சொல்லி தந்திருக்கலாமே, ஏன் இப்ப சொல்லி தரலன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அங்க இருக்கவங்க. We also could have gone without labor pain. நாங்களும் கூட வலி இல்லாம ஒரு எங்க பிள்ளைங்களை பெத்தெடுத்திருப்போமே. You got evidence that God hears my prayer. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நிரூபணம். It's not too late, I can still pray for you. இப்போனும் ரொம்ப காலம் பிந்தி போகல, இப்பவும் நான் உங்களுக்கு எல்லாம் ஜெபிக்கலாம். This time surely you will deliver the baby without labor pain. இன்னொரு தடவை பிரெக்னென்ட் ஆனீங்கன்னா கண்டிப்பா வலி இல்லாம